நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க எங்களுக்கு தருணங்களை கொடுக்கிறீரப்பா. இந்த வேளையிலும் அடியாளை நீர் மறைத்து இந்த வார்த்தை என்னும் அண்ணாவினால் நிரப்பி, ஆண்டவரே அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வெறுமனே திரும்புவதில்லை என்று சொல்லியிருக்கிறீரப்பா. நீரே ஆசீர்வதியும், நீரே வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமென். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அடையாளம் காணும் ஆடை. அடையாளம் காணும் ஆடை என்ற தலைப்பில் யோசேப்பின் வாழ்க்கையில் வேதத்தின் அடிப்படையில் தியானிப்போம். யோசேப்பின் வாழ்க்கையில் நம்மளை அடையாளம் காணக்கூடிய அந்த ஆடை என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். முதலாவது பலவர்ண ஆடை. அந்த பலவர்ண அங்கியை யாக்கோபு தனக்கு இருந்த 12 பையன்கள்ல மிகவும் நேசித்த தன்னுடைய மனைவி ராகேலின் நிமித்தம் யோசேப்பை மிகவும் நேசித்தான். நேசித்து எல்லா பிள்ளைகளையும் காட்டிலும் அவனை அதிகமாய் நேசித்தபடியால் அவனுக்கு பலவர்ண அங்கியை தரிப்பித்தான். அதான் அவனுடைய அன்பின் ஆடையாக இருந்தது. அந்த ஆடை அவனுக்கு இருந்ததினால் அவனுடைய சகோதரர்கள் அவன் மீது மிகவும் பொறாமை கொண்டார்கள். அதாவது சில குடும்பங்கள்ல இந்த மாதிரி பெற்றோர் நிறைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு பிள்ளைய அதிகமாக நேசித்து அந்த பிள்ளைக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து ரொம்ப இது பண்ணும்போது மற்ற பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகள் மேலே பொறாமை வர்றது இயற்கை தான். அதே மாதிரி இந்த சகோதரர்கள் எல்லாரும் அவன் மீது பொறாமை கொண்டார்கள். அப்புறம் தகப்பன் அவனை அதிகமாய் நேசித்தபடியால் தகப்பனோடே இருப்பான். தகப்பன் போய் அதை செய், இதை பார்த்துட்டு வா அப்படி இப்படின்னு சொன்னால் அதை செய்வான். அதே மாதிரி அவன் எங்கே போகிறான், இந்த சகோதரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி போய் பார்ப்பான். பார்த்து அவர்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை ஓடி தகப்பனிடத்தில் சொல்லுவான். உடனே தகப்பன் அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு அவர்களை திருத்துவார். இது இவனுங்களுக்கு பிடிக்கவே செய்யாது. அதனால் அவன் மேலே மிகவும் கோபமும் பொறாமையும் சேர்ந்து இருந்துச்சான். அப்புறம் யோசேப்பை பார்த்தா அவன் தகப்பன் அதிகமாக நேசித்தபடியால் அவன் மிகவும் சந்தோஷமாக எதை குறித்தும் அண்ணன்மார் என்ன திட்டினாலும் அதை குறித்து கவலைப்படாமல் அவன் பாட்டு சந்தோஷமாக இருந்தான். அப்போ ஒரு சமயம் என்ன ஆகுதுன்னு பாருங்க, அவனுக்கு துக்கம் எதில் வருது, தன் தகப்பனை விட்டு பிரிந்த பின்பு அவனுக்கு துக்கம் வருது. தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துதான் தன் சகோதரர்கள்லாம் எங்கே போயிருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்கு போயிருப்பான். அங்கே போய் பார்ப்பான், அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொண்டு போய் கொடுப்பான். அதனால் அவங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு தான் போயிருப்பான். ஆனால் அவன் சகோதரர்கள் அவனை என்ன செய்தார்கள், இவனை கொலை செய்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவனை என்ன செய்கிறாங்க, முதல்ல அவனை பிடிச்சி அவனுடைய வஸ்திரத்தை, அவனுடைய அந்த நல்ல பலவர்ண அங்கியை அவனிடத்திலிருந்து கழட்டி அவனை குழிக்குள்ளே போடுறாங்க. அதுக்கப்புறம் நாம் சகோதர கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி யூதா சொன்னதுனால சரி அவனை என்ன செய்வோம், யாருக்கிட்டையாவது விற்றுருவோன்னு சொல்லி அந்த வேளையில் ஒரு பெரிய கூட்டம் எகிப்தை நோக்கி போய் கொண்டிருந்தது. மீதியானியர்கள் வர்த்தகத்தின் நிமித்தம் அங்கிருந்து எகிப்துக்கு போய் கொண்டிருந்தார்கள். அதனால இந்த யோசேப்பை அவனிடத்தில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவன் அங்கே போனோடனே அவன் அங்கே போய் தேவன் அவன் கூடவே இருக்கிறார். இத்தனை சோதனைகள் வந்தாலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவனுடைய பலவர்ண அங்கியை எடுத்து அவனுடைய சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அதை கொண்டு அதன் இரத்தத்தை ஆதியாகமும் 37 அதிகாரம் 31வது வசனம்,
யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டுக்கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து 32வது வசனத்துல, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். எவ்வளவு பரிதாபமா இருக்கு பாருங்க. யோசேப்பின் அங்கியை ஒரு வெள்ளாட்டுக்கடாவை அடித்து அதனுடைய இரத்தத்துல அந்த அங்கியை தோய்த்து தகப்பன் இடத்துல போய் நாங்கள் இதை கண்டுபிடிச்சோம், இது உம்முடைய குமாரனுடைய அங்கியா பாருன்னு சொல்லி அவர்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி அவன் அழுது கொஞ்ச நாளாவே அவன் ரொம்ப துக்கத்தில் இருப்பான். ஆனால் நேசித்த மகனை இறந்து விட்டான் என்று சொல்லி அவன் ரொம்ப துக்கமாயிருந்தான். அப்போ அன்பின் ஆடை தகப்பனை என்ன செய்ய வச்சுட்டு துக்கப்படும்படியான ஒரு நிலைக்கு கொண்டு வந்துச்சு. ஏன்னா அவனுடைய அன்பு அவ்வளவு அளவிட முடியாத அன்பாக இருந்துச்சு. அப்போ அவன் பிரிந்தது அவனால் அதை என்ன செய்ய முடியல, பொறுத்து கொள்ள முடியல. அப்போ அவன் எங்கே போனான்? எகிப்துக்கு போய் அவன் அடிமையாக அவன் அங்கே விற்கப்பட்டான். அப்போ போத்திபார் என்பவன் அவனை என்ன செய்கிறான், வாங்குறான். வாங்கி அவன் தன் வீட்டில் வச்சிருக்கான். 39ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 39:2 பாருங்க. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான், எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்குண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அடிமையா வாங்கிட்டு வந்தான். இப்ப என்ன செய்யறானா, தன் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் அவனுக்கு என்ன செய்யறான், ஒப்புவிக்கிறான். தனக்குண்டான எல்லாவற்றையும் அவன் கையில என்ன செய்யறான், ஒப்பு கொடுக்கிறான். நீ தான் இதை பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி. அதனால கர்த்தர் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வாதம் போகுது பாருங்க. எங்க இருந்து பலவர் அங்கேயே தகப்பன் இடத்துல கொண்டு கொடுத்தாச்சு. இப்போ அவன் அடிமையாக அந்த வீட்டுக்கு போறான். ஆனா கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதை அந்த வீட்டின் எஜமான் பார்க்கிறான். அடிமை பையனாக வந்தாலும் அவனோடு கர்த்தர் இருந்தார். அதனால அவனுடைய நற்குணங்கள் என்ன செய்யப்பட்டுச்சு, பிரதிபலிச்சிச்சு. அவன் எல்லாத்துலேயும் உண்மையா இருந்தான், நன்னடக்கை உள்ளவனாக இருந்தான். எதையும் கள்ளத்தனம் பண்றது, வேலை செய்யும்போது கள்ளத்தனம் பண்றது, அப்புறம் பொய் சொல்றது, இந்த மாதிரி எந்த விதமான திருட்டுத்தனம் எதுவுமே அவனிடத்துல இல்லை. அப்போ கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து அவனை அந்த வீட்டுக்கு அதிகாரியாக்கிட்டார். அதனால யோசேப்பின் நிமித்தம் போத்திபாரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்போ அந்த ஆசீர்வாதம் யோசேப்பின் மூலமாக அவன் இருந்த வீட்டிற்கு போயிற்று. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அவன் கொடுக்கிறவனாக இருந்தான். அப்படி அவன் இருக்கும்போது அவனை என்ன செய்யணும்ட்டு அவன் எல்லா இடத்துக்கும் அவன் போவான். வீடு ஃபுல்லாக அவன் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு அவனுக்கு அனுமதி இருந்துச்சு. அப்படி அவன் எல்லா இடத்துக்கும் போகும்போது போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு அவனை தன் வயப்படுத்த ஆசைப்படுறான். அதிகமாக அவனை எப்படியாவது தனக்கு ஒரு புருஷனாக கள்ள புருஷனாக வச்சுக்கணும்னு சொல்லி அவன் விரும்புகிறான். ஆனால் அவன் அது என்ன சொல்கிறான் பாருங்க. 9வது வசனத்தில், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அவன் மனைவி ஒருத்தருங்கள வீட்டில் வா வா வான்னு சொல்லி கூப்பிடுறான். இது வாலிபர்களுக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கு. எப்படி யோசேப்பு தன்னை காத்து கொண்டான். அது அங்கே யாருமே பார்க்கல, கள்ளத்தனம் பண்ணால் வெளியே தெரியாது. ஆனாலும் அவன் யார் பார்த்து கொண்டே இருப்பா? தேவன் பார்க்கிறார். அவருடைய கண்கள் பூமியெங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது.
இப்போ யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவனும் அறிந்தார். அதனால அவனுக்கு துணிகரமான பாவங்களுக்கு தன்னை விலக்கி காத்து கொண்டான். இப்போ இதே தான் பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு அப்படின்னு சொல்றார். அவ அவ்வளோ அவனை கம்பல் பண்ணும்போது அவ என்ன செஞ்சா, அது அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவன் ஓடுவான். ஓடும்போது அவனுடைய மேல் வஸ்திரத்தை என்ன செய்துறா, பிடிச்சி இழுக்கிறா. அதை விட்டுட்டு அவன் ஓடிட்டான். அவன் ஓடிட்டான உடனே அவன் தப்பிக்கிறதுக்காக என்ன செய்வா, சத்தம் போடுவான். சத்தம் போட்ட உடனே அந்த அரண்மனை ஆட்கள்லாம் வந்துடுவாங்க. வந்து இவன் அவ கையில் இவனுடைய துணி இருக்கிறதுனால அவ சொல்கிறத கேட்பாங்க. அதனால் இவனை என்ன செய்கிறாங்க, போர்த்திபார் வர வரைக்கும் அவனை பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சி அவனை காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் போர்த்திபார் வந்த உடனே அவங்கிட்ட இவ அழுது அழுது சொல்லுவா, இந்த மாதிரி நீங்கள் கூட்டிகிட்டு வந்த இந்த எபிரேயன் தன் வஸ்திரத்தை அங்கே இந்த மாதிரி என்னுடைய ரூமுக்குள்ளே வந்தான், இப்படி பண்ணனா அப்படி பண்ணான்னு பொய்யெல்லாம் சொல்லி அவனை நம்ப வச்சு இந்த மாதிரி இதை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான். சொன்ன உடனே அவன் ரொம்ப கோவப்பட்டு ராஜாவிடத்துல சொல்லி சிறைக்கு அரச கைதிகளை போடக்கூடிய அந்த அறைக்குள்ள ஆண்ட யோசேப்பை கொண்டு போடுறாங்க. அப்போ அந்த ஆடை எப்படிப்பட்ட ஆடை, களங்கப்படுத்திய ஆடை. இப்போ நம்ம போடுற ஆடை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், பரிசுத்தமான ஆடையாக இருக்கணும். அவனுடைய உள்ளம் பரிசுத்தம், அவனுடைய நடக்கை பரிசுத்தம், அவனுடைய மனதில் இருக்கிற சிந்தனைகள் எல்லாமே பரிசுத்தம். அப்படி இருக்கிற அவன் நல்ல அன்பின் ஆடையை அணிந்த மகன் அடிமையின் ஆடையை அணிந்து, அந்த ஆடை இப்போ என்ன ஆடையாக மாறிவிட்டது, களங்கப்படுத்திய ஆடையாக மாறிவிட்டது. அப்போ அதிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார், நிச்சயமாக நம்மளை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சிறைச்சாலையில் வந்த உடனே அங்கே 2 ஆண்டுகள் அந்த சிறைச்சாலையில் இருந்தான். அப்போ நம்ம என்ன நினைக்கலாம், ஆண்டவர் கைவிட்டார் போல அப்படின்னு சொல்லி. ஆனால் அது அப்படி அல்ல. யோசேப்பு சிறைச்சாலைக்கு போனதுனால தான் அங்கே யாரை பார்த்தான், பான பாத்திரக்காரனை பார்த்தான். அவனுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை காட்டி அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னதுனால அதன்படியே நடந்தது. அதனால அந்த பான பாத்திரக்காரன் ராஜா அரண்மனைக்கு சென்றான். அங்கே ராஜாவும் சொப்பனம் காண்றார். சொப்பனம் கண்டு அவர் கலங்கி போய் இருக்கும்போது, இந்த சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சரியாக சொல்லுவான், இந்த மாதிரி ஒரு எபிரேயன் அடிமையாக சிறைச்சாலையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பானபாத்திரக்காரன் தான் ராஜாவிட்ட சொல்லுவான். உடனே ராஜா என்ன சொல்றாரு, அவனுடைய அந்த களங்கப்படுத்திய ஆடை உடைய அந்த யோசேப்பை இப்போ என்ன செய்கிறாரு, தன்னுடைய அரண்மனைக்கு ஆண்டவர் எல்லாம் ஒரே நாளில் கொண்டு சிறைச்சாலையில் போட்டு 2 வருஷம் இருக்கான். 2 வருஷம் இருக்கும்போது அந்த இவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அந்த சிறைச்சாலை அதிகாரி கண்டுபிடிச்சி சிறைச்சாலையில் இருக்கிற மக்களெல்லாம் நீ விசாரித்து அவர்களுக்கு தேவையானதெல்லாம் நீ செய்ப்பா அப்படின்னு சொல்லி இவன் கையில் பொறுப்பை கொடுத்துட்டார். இவன் அப்படி எல்லாரையும் விசாரிச்சுக்கிட்டு வரும்போது தான் பானபாத்திரக்காரன் ஒரு நாள் ரொம்ப சொப்பனம் கண்டு கலங்கி இருக்கும்போது அவனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை இவன் சொல்கிறான். அதனால அந்த பானபாத்திரக்காரன் அந்த செய்தியை ராஜாவிடத்துல சொல்கிறான். அப்போ சூழ்நிலைகளை பாருங்க. அவன் அந்த ராணியால் அவன் களங்கப்படுத்தப்பட்டாலும் அவன் அந்த சிறைச்சாலைக்கு வந்தான். சிறைச்சாலையில் வந்த பின்பும் அவன் அரண்மனைக்கு போவதற்கு ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அங்கே உருவாக்கி கொடுக்கிறார். இதெல்லாம் கர்த்தருடைய பெரிய கிருபை. அப்போ நம்ம செய்யாத ஒரு குற்றத்துக்காக நம்ம தண்டனையை அனுபவிக்கும் போது கர்த்தர் அதை நிச்சயமாக என்ன செய்கிறார், அதுக்கு அவர் கூடவே இருக்கிறார். நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், பரிசுத்த நடக்கையோடு இருக்க வேண்டும், பரிசுத்த சிந்தையோடு இருக்க வேண்டும், பரிசுத்தமான வார்த்தைகளை பேச வேண்டும். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். கண்டிப்பாக யோசேப்பை உயர்த்தின தேவன் நம்மையும் என்ன செய்வார், உயர்த்துவார்.
இப்போ மூணாவது சிறையின் ஆடை. சிறையின் ஆடை என்ன ஆடை? அது அவமானத்தின் ஆடை. இப்போ இதுவரைக்கும் 3 ஆடை பார்த்தோம். முதலாவது பலவர்ண ஆடை, அது அன்பின் ஆடை. அடுத்தது களங்கப்படுத்திய ஆடை. அது போத்திபார் வீட்டில் அங்கே இங்கேயும் அவன் சுற்றி வேலை செய்யும்போது கட்டின ஆடை களங்கப்படுத்திய ஆடை, அவல ஆடை. மூணாவது இப்போ எங்கே போயிட்டான்? சிறைக்குள்ளே போயிட்டான். சிறையில் இருக்கும்போது சிறையில் உள்ள கைதிகள்லாம் கட்டியிருப்பாங்கள்ல, அதை மாதிரி ஒரு ஆடையாக அவனுக்கு கொடுத்துருக்கு. அந்த ஆடை அவமானத்தின் ஆடையாக யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டு 2 வருஷம் அந்த சிறைக்குள்ளே இருந்தான். அப்பொழுதுதான் அந்த ஆடை என்ன செய்யப்படுது? அவனுக்கு நீக்கப்படுது. நீக்கப்பட்டு அவனை அவ்வளவு கஷ்டப்படுத்துகிறாங்க. ஏன்னா அந்த ஆடை இப்போ அவன் சிறைச்சாலையில் சிறைச்சாலைக்கு வரும் முன்னால் கட்டியிருந்த ஆடை களங்கப்படுத்திய ஆடை, அது வெளியே போயிடுச்சு. இப்போ அடுத்த ஆடையே அவன் என்ன செய்கிறான்? போட்டிருக்கான். இந்த ஆடையை இயேசுவானவரும் என்ன செய்கிறாராம்? சிறைக்கு அவர் போகும்போது அவர் போட்டிருந்த ஆடையையும் சீஷர்கள் அந்த அதிகாரிகள், ரோம அதிகாரிகள் தங்களுக்குள் பங்கு போட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. யோவான் 19ஆம் அதிகாரம் 23வது போர்ச்சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது. அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று அவர்கள் சீட்டு போட்டு என்ன செய்கிறார்களாம்? எடுக்கிறார்களாம். எப்படி இயேசுவானவர் உடையில்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர் போட்டிருந்த மேல் வஸ்திரத்தை என்ன செய்தாங்க? கலத்திட்டாங்க. அது மேலேருந்து கீழே வரைக்கும் ஒன்று போல் இருக்கிற அங்கி, சிவப்பு அங்கியை அவர் உடல்லிருந்து கலத்திட்டாங்க. அதே மாதிரி தான் இவனும் சிறைக்கு வரும்போது மேலாடை இல்லாதவனாகத்தான் வந்தான். அது மாதிரி இயேசுவும் அப்படித்தான் வந்தார். வந்தவரை என்ன செய்கிறாங்க? அவர் சிலுவையில் தொங்குன இயேசுவை தெருவில் போகிறவங்கெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்க? அவரை குறித்து மார்க் 15:29-31 வரைக்கும், அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, ஆ ஆ தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை அப்படின்னு சொல்லி அவரை எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அவரை நிந்தித்தார்கள். இந்த நிலை யாருக்கு ஏற்பட்டது? யோசேப்புக்கு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு என்ன நிலை கிடைத்தது? அவர் இறந்து அவரை அடக்கம் பண்ணாங்க. 3வது நாள் அவர் என்ன செய்தார்? உயிரோடு எழும்பினார். அப்போ அவர் வீர முழக்கமிட்டார் இல்லையா? 1 கொரிந்தியர் 15:55. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. மரணமே உன் கூரெங்கே? பாதாளமே உன் ஜெயமெங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ஆண்டவர் முழக்கத்தோட உயிரோடு எழுந்தார். மரணமே உன் கூரெங்கே? பாதாளமே உன் ஜெயமெங்கே? அப்படின்னு சொல்லி அவர் 3வது நாள் என்ன செய்தார்? வெளியே வந்தார். அதே மாதிரி யோசேப்பு கைதியாக இந்த சிறைச்சாலைக்கு வந்தான். அந்த சிறைச்சாலையில் இருந்து இப்போ எங்கே போயிட்டான்? அரண்மனைக்கு போகிறான். ஒரே காரியங்கள் யோசேப்புக்கும் நடக்குது. அரண்மனைக்கு போகிறான். அவனுடைய கைதியின் ஆடை என்ன செய்யப்படுகிறது? அவனுக்கு மாற்றப்படுது. அப்போ கைதியின் ஆடை மாற்றப்படும் பொழுது வேறு ஒரு ஆடையை அவனுக்கு தரிக்கிறாங்க.
அது என்ன ஆடை? அமைதிப்படுத்திய, அவனை வந்து வருத்தப்படாதப்பா அப்படின்னு சொல்லி அவனை அமைதிப்படுத்திய ஒரு ஆடை. 4வது ஆடை அமைதிப்படுத்திய ஆடை. என்ன ராஜா அழைக்கிறாருன்னா சும்மா அப்படியே அழுக்கா இந்த சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரியே போக முடியாதுல்ல. ராஜாவுக்கு முன்னால் அதற்குரிய வஸ்திரங்கள் தரித்தவர்களாக தான் அங்கே போகணும், கைதியாக இருந்தாலும். அதனால் அவன் அங்கே போகும்போது அவனுக்கு சவரம் செய்கிறார்களாம். சவரம் செய்து அவனுக்கு நல்ல ஆடையை போட்டு அவனை நல்ல ஒரு வாலிபனாக, அந்த சவரம் பண்ண உடனே அவன் முகரூபம் எப்படி இருக்கும்? அழகாயிடுச்சு. அப்படி தாடியும் கிடியுமா இருந்தவன் 2 வருஷம் சவரம் பண்ணாமல் இருந்தால் என்னத்துக்காவான்? அப்படி பண்ணப்பட்ட உடனே அவனுடைய முகரூபம் மிகவும் நன்றாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான். அப்போ அவனை பார்க்கும்போது அவனுடைய முக ரூபம் ஒரு நல்ல ரூபமாக ராஜாவுக்கு தெரிஞ்சிச்சு. உடனே அவன்கிட்ட கேட்குறான் ராஜா, நீ இப்படி சொப்பனத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தேவன் வெளிப்படுத்துவார் என்று அவன் சொல்கிறான். அப்போவும் தனக்கு அந்த பெருமையை எடுத்துக்கிடவே இல்லை. அவன் என்ன சொல்கிறான்? என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துவது, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்று கர்த்தரை உயர்த்தி அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்வோன் தன்னுடைய சொப்பனத்தை சொல்கிறான். அந்த சொப்பனத்திற்கு அவன் விளக்கம் கொடுக்குறான். விளக்கம் கொடுக்கும்போது அவனுடைய காரியத்தை பார்த்தீங்கன்னா அமைதியான முகத்தோடு அவன் அந்த காரியங்களை எல்லாம் அரசனிடத்தில் கூறுகிறான். அப்போது அவனுடைய ரூபம், முகரூபம் மாறுது. முதல்ல அவனுடைய வஸ்திரம், அரண்மனைக்கு கூறிய வஸ்திரம் தரித்தவனாக அவன் அங்கே செல்கிறான். அவன் வந்து அவனுடைய நல்ல குணங்களெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தா கர்த்தர் எப்படிப்பட்டவர்களை உயர்த்துகிறார். ஐயோ சிறைக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவனை அங்கலாய்க்கிறார். கர்த்தர் செய்வது எல்லாமே நன்மைக்கு தான் சொல்லி தன்னுடைய சகோதரர்கள் வந்து வருத்தப்படும் போது அவன் சகோதரர்களிடத்தில் அவன் எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க. ஆதியாகமம் 45:5, என்னை இவ்விடத்தில் வரும்படி விட்டு போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். உங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு தான் கர்த்தர் என்னை என்ன செய்தார்? உங்களுக்கு முன்னாலே என்னை அனுப்பினார் என்று சொல்லி தன் சகோதரர்களிடத்தில் சொல்லி அவர்களையெல்லாம் அமைதிப்படுத்துகிறான். இப்படிப்பட்ட நல்ல குணம் அவனுக்குள்ளே இருந்ததுனால அவனுடைய ஆடை எப்படிப்பட்ட ஆடையாக இருந்துச்சு? அமைதியான ஒரு ஆடையாக இருந்துச்சு. களங்கப்படுத்திய ஆடையிலிருந்து சிறைக்குரிய ஆடைக்கு வந்து, இந்த சிறைக்குரிய ஆடையிலிருந்து அவன் சவரம் பண்ணி நல்ல அரண்மனைக்கு போகக்கூடிய ஒரு நல்ல ஆடையை, அதாவது அவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய, அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு ஆடையாக இருந்தது. கடைசியாக பார்க்கும்போது அவனுக்கு ஒரு அலங்கார ஆடை கிடைக்கப்பட்டது. அவன் பேசுவதை கேட்ட அரசன் அவன் எப்படி அந்த இதை விளக்கி சொல்லி அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த சொப்பனம் சொல்லியாச்சு, சொப்பனத்துக்கு அர்த்தமும் சொல்லியாச்சு, இன்னும் அதை எப்படி கடைபிடிக்கிறது என்பதை குறித்து அவன் மிகவும் தெளிவாக ராஜாவிடத்தில் சொல்கிறான். ஆதியாகமம் 41:33, விவேகமும் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. அதுக்கப்புறம் பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 1/5 வாங்கும்படி செய்வாராக. ஒவ்வொருத்தட்ட இருந்தும் எவ்வளோ வாங்கணுமா? 1/5 வாங்கி அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு என்ன செய்யணும்? தானியங்களை பத்திரப்படுத்தி வைக்கணும். அந்த பத்திரப்படுத்துவதற்கு என்ன வேணும்? களஞ்சியங்கள் வேணும். அதனால்
அடுத்த பஞ்ச காலத்திற்கு அந்த சேர்த்து வைத்த அந்த தானியங்கள் பயன்படும்னு சொல்லி சொல்கிறான். அப்போ ராஜா உடனே என்ன சொல்கிறார் பாருங்க, அதான் 39வது வசனம். பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறு ஒருவனும் இல்லை, எங்கள் அரண்மனையில் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன், மற்றபடி எல்லாம் நீதான் சொல்லி அவனை எகிப்தின் அதிகாரியாக்கிறான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி தன் கையில் இருந்த முத்திரை மோதிரத்தை அவனுக்கு கழற்றி யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். அப்போ அவனுடைய ஆடை எப்படிப்பட்ட ஆடையாக மாறிச்சு? அலங்காரமான ஆடையாக மாறிற்று. அப்போ பார்வோனின் சொப்பனத்திற்கு அர்த்தத்தையும் சொல்லி அதை எப்படி செயல்படுத்தணும் என்பதையும் அவன் விரிவாக சொன்னான். அதனால அவனை என்னதாக மாற்றினார்? எகிப்தின் அதிபதியாக மாற்றினார். இப்போ கர்த்தர் அவனுக்கு எவ்வளோ பெரிய ஞானத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். நம்ம பார்த்தோம். இப்போ 5 விதமான ஆடையை பார்த்தோம். முதலாவது ஆடை பலவர்ண ஆடை. அது அன்பின் ஆடையாக இருந்தது. அந்த அன்பின் ஆடையை ஆண்டவர் நமக்கும் என்ன செய்கிறார்? கொடுக்கிறவராக இருக்கிறார். 2வது களங்கப்படுத்திய ஆடை. அது யோசேப்பை பாவ இச்சைக்கு இழுக்கிறதுக்கு அந்த ஆடையை பிடித்து இழுத்ததுனால அது அந்த பெண்ணினுடைய கை, போத்திபார் மனைவியின் கையில் அது அகப்பட்டதுனால அதை பார்த்து போத்திபார் யோசேப்பின் மீது கோபம் கொள்கிறான். ஏன்னா யோசேப்பு அவன் நல்நடத்தை உள்ளவன், உண்மை உள்ளவன் என்பதை எல்லாம் அறிந்து அவனை வீட்டுக்கு அதிகாரியாக்கினான். ஆனால் அவனுடைய மனைவி இப்படி சொன்னதுனால அவன் மேலே கோபப்பட்டு அவனை எங்கே கொண்டு விடுறான்? சிறைக்கு அனுப்புகிறான். அப்போ அவன் சிறைக்கு அனுப்பும்போது அவன் அந்த பாவத்தை நான் செய்வது எப்படி என்று யோசேப்பு சொல்லி இந்த இடத்தை விட்டு ஓடினான். களங்கப்படுத்தி விடாதபடி தன்னை காத்து கொண்டான். ஆடை கலங்கப்பட்டாலும் தான் தன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டான். அதே போல் அந்த நிலையில் இருக்கிறவங்க சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அதை என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டு விடக்கூடாது. 3வது சிறை கைதியின் ஆடை. 2 ஆண்டுகள் அவன் சிறை கைதியாக இருந்தான். அடுத்தாப்புல சிறையில் இருந்து பார்வோனுக்கு சொப்பனம் காட்டி அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்வதற்காக பானபாத்திரன்காரன் மூலமாக அரசனிடத்தில் கூறப்பட்டு அரசன் அவனை என்ன செய்கிறான்? தன்னுடைய அரண்மனைக்கு கூப்பிடுறான். அப்போ அவனுடைய வஸ்திரம் என்ன செய்யப்படுகிறது? சுத்தப்படுத்தி அவனை அரண்மனைக்கு கூப்பிட்டு வராங்க. அப்போ அது அமைதியின் ஆடையாக மாறுகிறது. அதுக்கப்புறம் அவன் யோசேப்பு அரசனிடத்தில் காரியத்தை சொன்ன பின்பு அவன் முழுவதும் என்னதாக மாறுகிறான்? எகிப்தின் அதிபதியாக அரசனுக்கு அடுத்த நிலைக்கு அவன் கொண்டு போகிறான். அதே போல தான் கர்த்தர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கிறார். இப்போ நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அப்படி நம்ம மாறும்போது நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாறுவோம். அப்படி நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாறுகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிறார் ஆண்டவர். வெளிப்படுத்தல் 3:21 ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போ அந்த நீதியின் கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா எப்படி பவுல் சொன்ன மாதிரி 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நம்மளும் வாழ்ந்து அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொண்டவர்களாக ஜெயங்கொள்கிறவர்களாக மாறும் பொழுது நாமும் அவரோடு கூட பரலோகத்தில் வாழும் பாக்கியத்தை நாம்
பெறுகிறவர்களாக மாறுவோம். 5 ஆடை, பலவர்ண ஆடை, அன்பின் ஆடை. அடுத்தது களங்கப்படுத்திய ஆடை. 3வது சிறை கைதியின் ஆடை. 4வது அமைதியின் ஆடை. 5வது அலங்காரமான ஆடை. தேவன் தாமே இந்த ஆடை என்ற தலைப்பில் இதை ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த செய்தியை கர்த்தாவே கேட்ட ஒவ்வொருவரும் தங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய இரட்சிப்பின் ஆடையை பெற்றுக்கொண்டவர்களாக கர்த்தாவே உம்மோடு கூட நாங்கள் அரசாளும் அந்த மேலான் நீர் ஜெயங்கொள்கிறவர்களாக மாறவும், யோசேப்பு அந்த எகிப்தின் அதிபதியாய் மாற தேவரீர் கிருபை தந்தீரப்பா. அவனுக்குரிய நல்ல குணங்கள் கர்த்தாவே, அதை நாங்கள் பார்த்தோம் சுவாமி. ஆண்டவரே, அவன் தன் சகோதரர்களை நேசித்தான். அவர்களுக்காகத்தான் நான் என்னை ஆண்டவர் இங்கே அனுப்பினார் என்று தான் பட்ட பாடுகள் எல்லாவற்றையும் அவன் மறந்து அவர்களை அன்போடு ஏற்றுக்கொண்டான். அவர்களை விசாரித்து அவர்களுக்கு நல்ல பங்கை கொடுத்தான். தன் தகப்பனை பார்த்தது அவனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு 2 பிள்ளைகளை கொடுத்து, மனைவியை கொடுத்து 2 பிள்ளைகளை கொடுத்தார். அப்படி கர்த்தர் அவனை வர்த்திக்க பண்ணினார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியால், யோசேப்போடு கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். அதுபோல் அந்த மேலான கிருபைகளை நாமும் பெற்று கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க கர்த்தர் எங்களையும் வழிநடத்தி ஜெயங்கொள்கிறவர்களாய் காணப்பட உம்முடைய சிங்காசனத்தில் நாங்கள் நீதியின் கிரீடம் தரித்தவர்களாக உம்மோடு கூட ஜீவிக்க எங்களை காத்து கொள்ளும் அப்பா. ஆண்டவரே, மட்டும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். இந்த செய்தி ஒவ்வொருடைய உள்ளங்களையும் தொடட்டும் கர்த்தாவே. அவர்களை எழுப்பியருளும் சுவாமி. நீரே ஆசீர்வதியும், நீரே வழி நடத்தும் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த கிளாஸ் டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கென்று கொடுக்கிறவர்கள், அதற்கென்று உழைக்கிறவர்கள், அதை நடத்துகிறவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமென். தேவன் நமக்கு கொடுக்கும் ஆடைகள் என்ற தலைப்பில் தியானித்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you all.